திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ராஜவாய்க்கால் பாசன கால்வாய் பாலத்தினை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமராவதி ஆற்றில் இருந்து தாராபுரம் ராஜவாய்க்கால் கால்வாய், குளத்துப்பாளையம் கால்வாய், விராச்சிமங்கலம் கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்களின் மூலம் விவசாய நிலங்களுக்கு தேவையான பாசன நீர் வழங்கி வருகிறது. ராஜவாய்க்கால் பாசன கால்வாய் பக்கவாட்டு சுவர் கடந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக எழுந்த புகாரினை அடுத்து தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் பாலத்தின் பக்கவாட்டு சுவருக்கு தகரங்களை கொண்டு தற்காலிக தடுப்பு வேலி அமைத்தனர். இதுவும் வாகன போக்குவரத்து அதிர்வு காரணமாக இடிந்து விழுந்தது. பின்னர் தன்னார்வலர்கள் உதவியுடன் ஹாலோ பிளாக் கற்களை கொண்டு ராஜவாய்க்கால் பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மீண்டும் கட்டப்பட்டது. இதனிடையே ராஜவாய்க்கால் பாசன கால்வாயினை தூர்வாரும் போது ஹாலோ பிளாக் தடுப்பு சுவர் பாலத்தின் கல் பகுதி தரைத்தளத்துடன் இணைத்து பாசன கால்வாய்க்குள் விழுந்தது. இதனால் மீண்டும் வழியில் போக்குவரத்துகள் செல்வதற்கு அபாயகரமான நிலையை கடந்த சில நாட்களாக ஏற்பட்டது. எனவே போர்க்கால அடிப்படைகளில் செயல்பட்டு பாலத்தின் உறுதித்தன்மையை அதிகப்படுத்த வேண்டும் அல்லது பழமையான பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலம் நீண்ட நாள கோரிக்கை இருக்குதுங்க. இது வெள்ளக்காரன் காலத்தில் கட்டணுங்கிறாங்க பெரியவிய. இதை நீண்ட நாளில் கோரிக்கை இருக்குதுங்க. தண்ணி இப்போ போன வெள்ள பாயத்துக்கு அமராவதி ஆற்றிலேயே பெரிய விபத்து ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. இப்போ இந்த பாலத்தை உடனடியாக சீரமைச்சு பள்ளி அரசு பள்ளி இருக்குதுங்க. பொதுமக்கள் நடமாட்டம் அதிக கடைவீதி உள்ள பாலம்ங்க. இதை அரசு உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வைங்க. இந்த பாலத்தை உடனடியாக சீரமைச்சு உடனடியாக மாற்றுப்பாதை அமைச்சு விபத்தில்லாத உடனடியாக கொடுக்கணும் பொதுமக்கள் கேட்டுக்கிறோங்க.